வணக்கம். போன 10வது பகுதியில் அரசு மானியத்தில் நிறைய ஊழல் நடக்குது. அதனால் விவசாயத்துக்கு எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு பேசுது. இது என்னை யாரும் கொஷின் கேட்க முடியாது, ஏன்னா நானே விவசாயி தான். ஓகேவா? நானும் விவசாயம் பண்ணுறேன். இந்த கொஷின் பண்ண முடியாது. ஒன்றினா நான் பாட்டாக எடுத்து கொடுத்துருவேன், லைவ் வீடியோ கொடுத்துருவோம் வாங்க அப்படின்னு. யாருன்னா விவாதத்துக்கு வரனா நேராக நான் என் நிலத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிடுவேன். புரியுதா? இவ்வளோ ஊழல் நடக்குது. அது அது இது வரைக்கும் சரி பண்ண முற்படலை. ஏன்னா தான் வளரணும், அதுலேருந்து பணம் வரும். அந்த பணத்துலேருந்து தான் ஜனங்களுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. எப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்கி இவ்வளோ பெரிய அழிவை கிரியேட் பண்ணிவிட்டு என்சி திமுக திராவிடம், என்சி திராவிடம் எப்படி நீங்கள் இப்போ ஆதரிக்கிறீங்க, எப்படி முட்டு கொடுத்து வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ அழிவை ஏற்படுத்திட்டு மனசாட்சியே இல்லாமல் எப்படி நீங்கள் உச்சமே இல்லாமல் ஆதரிச்சிட்டு வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. அது மாவட்டமாக போகன்றீங்க, தெரியுமா உங்களுக்கு? இதை பற்றிலாம் பேசவே மாட்டீங்களா நீங்கள்? அப்போது இதெல்லாம் மறைச்சிட்டு வெறும்னு வெற்று கூச்சல், வளர்ச்சி, வேலைவாய்ப்பு இதுதான் பேசுவீங்களா? என்ன வளர்ச்சி, வேலைவாய்ப்பு? சிப்காட்டு உருவாக்குறதா? கடலூர் சிப்காட்டு போய் பாருங்கள், போய் அங்கே தங்கி வேலை பாருங்கள். இல்லை இப்போ தங்கிலாம் ஒன்றும் ஒரு 4 மாதம் இரு சிப்காட்டு பக்கத்தில், என்ன ஆவன்னு பாரு. நெல்லிப்போ ஆலை பக்கத்தில் போய் ஒரு 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 மாதம் இரு, அந்த நாத்தம் எப்படி இருக்குதுன்னு பாரு. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கிற வேலையாது. சரி, அந்த 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 ஆலையால் இப்போ கெடில மார்க்கில் போய் பார்த்தீங்களா எப்படி தண்ணி போகுதுன்னு? அதெல்லாம் கண்ணால் போய் பாருங்கள் ஜென்சி. இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ திராவிடத்தை ஆதரிக்கிற ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணுறீங்க, திருப்பூர் அது பேர் என்ன, பெருந்துறையில் போரை போட்டு தண்ணி குடிக்கணும். நீங்கள் ஒரு வாரமாவது குடிக்கணும் அந்த போரை போட்டு. ஏன்னா அது தொழில் புரட்சியில் உருவான விதை. இதெல்லாம் வளர்ச்சின்றீங்களா? வளர்ச்சின்னா காலாகாலமாக அந்த நிலத்தை பயன்படுத்தணும், அந்த மாதிரி தான் கொண்டு வரது தான் வளர்ச்சி. பயன்படுத்திட்டு அந்த இடம் அப்படியே பொட்டல் காடாக விட்டுட்டு மனிதர்கள் யாருமே எந்த உயிரினும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நிலத்தை உருவாக்கிட்டு போகிறது இல்லை வளர்ச்சி. இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் அடுத்த பாட்டிலையும் பேசுவோம், நிறைய இருக்குது. நன்றி.